இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போறது சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. இதை பார்க்கணும்னா நமக்கு பக்கத்துல இருக்க செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். செவ்வாய் கிரகத்துல தான் ஒரு நீர்வீழ்ச்சி உருவாகிற அளவுக்கு தண்ணியே இல்லையே, அப்படியே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தண்ணியும் அந்த கிரகத்தோட துருவ பகுதிகளில் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்கே, அப்புறம் எப்படி இந்த நீர்வீழ்ச்சி இருக்கும்னு நீங்க கேட்கலாம். நாம இன்னைக்கு இப்படி வறண்ட கிரகமா பார்க்குற செவ்வாய் கிரகம் ஒரு காலத்துல நம்ம பூமி மாதிரியே ஒரு தண்ணீர் வளம் மிக்க செழிப்பான கிரகமா இருந்தது. இப்போ நம்ம பூமியில இருக்கிற மாதிரியே மிகப்பெரிய கடல்கள், ஆறுகள், ஏரிகள் செவ்வாய் கிரகத்துல ஒரு காலத்துல இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அந்த சமயத்துல செவ்வாய் கிரகத்துல உருவானது தான் இந்த நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியோட பேரு எக்கஸ் காஸ்மா. கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துல மிகப்பெரிய அளவுல எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்டு அந்த கிரகத்துல மிகப்பெரிய பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ வெப்பநிலை அதிகரிச்சதால அந்த கிரகத்தின் தரைப்பரப்புக்கு கீழே இருந்த பனிக்கட்டிகள் உருகுச்சு. இதனால அந்த கிரகத்தின் உயரமான பகுதிகளில் இருந்த நீர்நிலைகளுடைய நீர்மட்டம் உயர்ந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இந்த எக்கஸ்காஸ்மா நீர்வீழ்ச்சி வழியா வழிஞ்சோடி செவ்வாய் கிரகத்தின் தாழ்வான பகுதியான கசாய் வேலஸ் பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்து சேர்ந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். நம்ம பூமியில இருக்க மிக உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியோட உயரம் 979 மீட்டர் தான். 1 கிலோமீட்டர் கூட இல்லை. அதே நேரத்துல பூமியின் அகலமான நீர்வீழ்ச்சியான இக்னா நீர்வீழ்ச்சியோட அகலம் 4 கிலோமீட்டர், ஆனா உயரம் வெறும் 96 மீட்டர் தான். ஆனா செவ்வாய் கிரகத்துல இருக்கிற எக்கஸ்காஸ்மா நீர்வீழ்ச்சியோட உயரம் மட்டும் 4 கிலோமீட்டர், அகலம் 10 கிலோமீட்டருக்கும் மேல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு காலத்துல இந்த நீர்வீழ்ச்சியில நீரோட்டம் இருந்தப்போ அது பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு.